அண்ணி குட் மார்னிங். கையல் லஞ்ச் ரெடியா? எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும். கையல் தப்பா எடுத்துக்காதம்மா. இன்னைக்கு ஒரு நாள் வெளியே சாப்பிட்டுக்கிறியா? ஏன் என்னாச்சு அண்ணி? சமைக்கலையோ? சமைக்கலாம் தான் இருந்தேன். திடீர்னு சிலிண்டர் காலி ஆயிடுச்சு. ஐயோ. ஃபோன் பண்ணி புக் பண்ணலான்னு பார்த்தா நாளைக்கு தான் கொண்டு வருவேன்னு சொல்லிட்டாங்க. சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கேன்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன், சரிங்களா? என்னாச்சு? ஏன் கையில் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்றா? அதாம்மா, சிலிண்டர் தீந்துருச்சாமே. நான் கேன்டீன்ல பாத்துக்கிறேன், சரியா? அத்தை, நானும் பக்கத்து வீட்டுல எல்லாம் கேட்டுட்டேன். சிலிண்டர் எங்கேயுமே கிடைக்கல. பரவாயில்ல நீ, ஒரு நாள் தானே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி, அப்புறம் உங்க எல்லாருக்கும் மத்தியானத்துக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் ஆர்டர் பண்றேன். இல்ல மீட்டரை வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்றேன். கையில் ஒரு நிமிஷம் இரு. என்னாச்சுமா? இரு, நான் ரெடி பண்ணி தரேன் சாப்பாடு ஏதாவது. அம்மா, அதான் சிலிண்டர் இல்லையே, அப்புறம் எப்படி? உங்க அம்மாவால நெருப்பு இல்லாம கூட சமைக்க முடியும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் உனக்கு சாப்பாடு ரெடி பண்ணி தரேன். தனு, நீ வா. வர அத்தை. ஒரு நாள் அம்மா கிச்சனுக்குள்ள போனாங்க, அப்ப என்ன எடுத்தாங்க? கயல், என்ன யோசிக்கிற? எழில், எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் ஞாபகம் வந்தா நம்மளால இந்த போட்டியில ஜெயிச்சிட முடியும். கயல், என்ன ஐடியா? என்ன ஞாபகம்? எனக்கு ஒரு புரியல. 5 நிமிஷம் தாயேன். அவளை வச்சு என்னத்த பண்ண போறீங்க? அவள ஒரு பாத்திரத்துல போட்டு தண்ணி ஊத்தி கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். அவளுனா கையிலுக்கு ரொம்ப பிடிக்கும். எழில், எழில், இப்ப அவளை எடுத்துட்டு வா, போ. சரி, சீக்கிரம் போ, எடுத்துட்டு சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. அப்புறம் என்ன பண்ணாங்க? கயல், இந்தா. அப்புறம் என்ன பண்ணாங்க அம்மா? பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் பொடி பொடியா நறுக்கிக்கணும். கொத்தமல்லி சரி, எடுத்து வா. கயல், எழில், அடுத்து என்ன வேணும்? பச்சை மிளகா, இஞ்சி, பச்சை கொத்தமல்லி மிளகாய், இஞ்சி, எடுத்துட்டு வா. கொத்தமல்லி. டீம் என்ன ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இந்த மாதிரி இருந்துச்சு, இப்ப பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? சஸ்பென்ஸ். நீங்க போன வாட்டியே ஏதாவது சொன்னீங்க, இந்த வாட்டியாச்சும் எனக்கு சஸ்பென்ஸ் ஓடுங்களா? அப்படி என்னதான் சமைக்க போறீங்க? கயல், ஐயோ. ஐயோ ஐயோ ஐயோ, என்னம்மா அக்கா கையை கட் பண்ணிட்டாங்க? நல்லா வேணும். கயல், கை காட்டு. ஐயோ, ரத்தம். பாத்து பாத்து பண்ண பண்ணலாம்ல? வேண்டாமா? பாத்து ஐயோ, என்னம்மா ஆச்சு? பார்த்து பண்ண கூடாதாமா? பாத்து பத்திரமா. ஏங்க ஏய், வாங்க, இருடி, time பாவம் ஆயிட்டு பிள்ளை இருக்கு. கையை வெட்டிக்கிடுச்சு. கையில் பாத்து பண்ண வேண்டாமா? இதெல்லாம் நீங்க கொஞ்சம் விரல காட்டு. கடவுளே, கையிலுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய இதானா இதுல ஒரு கஷ்டமும் இல்ல குஷ்டமும் இல்ல. உன் புருஷனும் சமயக்காரன் தானே. அவன் வேலையில காய்கறி வெட்டும் போது லேசா கைய கிழிச்சுக்கிட்டதே இல்லையா? அந்த மாதிரிதான் தெரியுமா? இதுவும். அக்கா கத்தியால கையை கழிச்சுட்டாங்க, நாங்களே ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ. நீங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஐயோ, உங்களுக்கு ஐயோ. கை கழிச்சதா தெரியும். அதுக்கேண்டி இப்படி தொண்டை கிழிய கத்திக்கிட்டு இருக்க? அங்க உங்க அக்கா கைய கிழிச்சுக்கிட்ட மாதிரி என் காதை கிழிச்சு ரத்தம் வரணும்னு பாக்குறியா? கிட்ட போய் சொன்ன பாருங்க. ஆனந்தி, எழில், இந்த இடத்துல கொஞ்சம் டைட்டா கட்டு. ப்ளீஸ் கை கொஞ்சம் இல்ல, இது பத்திரமா பார்த்து competition பண்ணுங்க. தான். எங்களுக்கு தெரியும் இது காம்படிஷன், ஆனா அதை விட நீங்க ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. கயல், கேர்ஃபுல்லா பண்ணு. ஓகே. எழில், பரவாயில்ல, ஒண்ணும் இல்ல, நீ பாரு. நீ இஞ்சி சீவு.
அத்தை அத்தை நீங்க பயப்படாதீங்க அத்தை. அன்னைக்கு ஒண்ணும் ஆகாது. எழிலனத பக்கத்துலயே இருக்காரு, பாத்து பாரு. ஆமா காமாட்சி. என்ன கைய தானே வெட்டிக்கிட்டா, கழுத்தையா வெட்டிக்கிட்டா? எதுக்கு ஓவரா சென்டிமெண்ட் டிராமா போடுறாளுங்கன்னு தெரியல. பார்க்க முடியலடா சாமி. அப்பா. ஊற வச்சு அவள நல்லா வடிகட்டணும். என்னங்க அத்தை? இது கூட கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலக்கி விடணும். தயிர் இருக்குல்ல? ஓகே. இந்த கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி, இதோட கொஞ்சம் மாதுளத்தை போட்டு கொஞ்சம் திராட்சையும் போடணும். சாப்பிடுறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும். தனம், இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மாங்காயும் தேங்காயும் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி அதுல சீரகம், காஞ்ச மிளகா, உப்பு இதையெல்லாம் போட்டு துவையல் மாதிரி அரைச்சு கொண்டு வா. சரிங்க அத்தை.